ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகள்ல இன்னைக்கும் இடம் பிடிச்சிருக்கிறது ஈரானோட விவகாரம் தான். என்னன்னா, ஈரான்ல ரொம்ப குறிப்பா வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தி, ஏன்னா ஒரு குறுகலான ஜலசந்தி. ஒரு 33, 34 கிலோமீட்டர் விட்டு தான் இருக்கும். அதிலேருந்து தான் உலகத்தில இருக்கக்கூடிய அந்த மொத்த ஆயில் வியாபாரத்தில ஒரு 20% ஆயில் வந்து அந்த வியாபாரம் அந்த ரூட்ல தான் போகுது. அது யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா, ஈரானோட கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க பக்கத்தில இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஈரானுக்கே வந்து ஒரு உயிர் மூச்சான ஒரு போர்ட், ஹார்பர். அது வந்து பந்தர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான போர்ட். அதில ஒரு கட்டிடத்தில நேத்து வந்து பயங்கர மாரி சத்தம். அங்க வந்து ஒரு 4 வயசு குழந்தை இறந்திருக்கு. அப்புறம் 14, 15 பேர் வந்து காயமாயிருக்காங்க அப்படின்ட்டுருக்கு. உடனே வந்து இந்த நேரத்தில வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு பரபரப்பா இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துலயும் வந்து இந்த மாரி புகை மூட்டம், சத்தம் அந்த மாரி. இப்ப என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சாதாரணமா ஓங்கி தும்முனா கூட வந்து ஏதாவது அமெரிக்காக்காரன் குண்டு போட்டானோ, அல்லது ரஷ்யா இவன் இஸ்ரேல்காரன் குண்டு போட்டானோ அப்படின்னு பதற அளவுக்கு நிலைமை வந்து அவ்வளோ ஒரு மாதிரி எட்ஜ்ல நிக்குது ரொம்ப. இந்த ஒரு சூழல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அங்க வந்து ஐஆர்ஜிசி சொல்றாங்க இல்லையா? ஆ அந்த ஒரு முக்கியமான படை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து வேற யாரோட சதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து அ ம வேற ஒரு கேஸ் வெடிச்சு, இது பிரச்சனை ஏதோ ஒரு வேற ஒரு பிரச்சனை. அதனால இந்த மாரி சத்தம் வந்துச்சு. இங்க இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப என்னன்னா, அ ரொம்ப குறிப்பா இன்னைக்கு அ ம ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அ அங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லி ஓமானுக்கும், ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற அந்த ஜலசந்தியில ஈரான் என்ன பண்றதா வந்து தீர்மானம் போட்டிருந்தாங்கன்னா, அங்க லைவ் ட்ரில் ஃபயர் ட்ரில் பண்றதா. எப்படின்னா முன்னாடிலாம் சும்மா டம்மி வச்சு சில இதெல்லாம் ட்ரில் பண்ணுவாங்க. நான் இந்த ரூட்ல போறேன், நீங்க போறேன், அட்டாக் பண்ண என்ன பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லி லைவ் ட்ரில் அந்த மாரி இது பண்றாங்க. இது அப்படி இல்ல. இங்க நிஜமாவே ரொம்ப ஸ்பீடா போற ஆள் இல்லாத படகு. அது போக ஸ்பீடா போய் மோதி வெடிக்கக்கூடிய ட்ரோனு. அந்த ட்ரோன சுமந்துட்டு போறதுக்கு அதுக்கு வந்து ஒரு இது மாரி பிளாட்ஃபார்ம் மாரி வந்து கடல்ல. அதுக்கப்புறம் அவங்களோட நீர்மூழ்கி கப்பல். அதுக்கப்புறம் அவங்களோட மத்த வகையான வகையான அ ம அதாவது நேவல் ஐஆர்ஜிசியோட நேவல் அவங்களோட ட்ரில்லு. அது எதுக்கு அப்டின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தாண்டி அங்க பெர்ஷியன் கல்ஃப் அந்த அந்த ஏரியால அமெரிக்காவோட யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அங்க வந்து வந்து குமிஞ்சு வந்து வந்து இருக்கு. அதுபோக வேற வேற கப்பல் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 கப்பலுக்கு மேல பெரிய பெரிய கப்பல் வந்து நிக்குது. அ அது இல்லாம அ கத்தார்ல இருக்கிறதுல மிகப்பெரிய பேஸ் அங்க தான். ஒரு 9,000 10,000 பேர் அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் வந்து திருப்பி கூட்டு போயிருக்காங்க. அங்க அ ம ஐ திங்க் நேத்தோ இது இது வந்து F-15 ஒரு ஒரு 35, 40 F-15 வேற வந்து அங்க இறங்கியிருக்கு. திரும்ப அங்க அப்புறம் வந்து அங்க கொஞ்சம் இறங்கியிருக்கு. இதுல ஜோர்டான்ல வந்து நெறைய இறங்கியிருக்கு. அப்போ இது வந்து ம ஆயுதங்களையும், அ கப்பல் நெறைய வந்து சேருது. அதுக்கப்புறம் அ இதுல வந்து ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லி அதுலேருந்து குண்டு போடக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டு வந்து இறக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழல் வந்து எதுக்கு அப்டின்னா, சும்மா வந்து தாயக்கட்ட விளையாடுற மாரியா? அப்டி இல்ல. நான் உன்னைய மிரட்டுறேன். நீ வந்து பயப்படு. எனக்கு சமாதானத்துக்கு வா. உங்களுடைய ஆயில் உங்களுடைய ம ஆயில் நிறுவனம், அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்றது எல்லாமே அமெரிக்கா கையில குடுத்துரு. நாங்க டாலர் விநியோகம் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா, நான் வந்து உங்களுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா கமேனிய வந்து கடத்தப் போறோம். உங்க நாட்ட வந்து ஒரு மாரி ஆக்கப் போறோம். ஆனா, நீங்க வந்து கொன்னா தப்பு. உங்க மக்கள வந்து போராட்ட மக்கள வந்து நீங்க கொல்றீங்க, புடிச்சு தூக்குல போடுறீங்க. அது வந்து தப்பு. ஆனா நாங்க வந்து லட்சக்கணக்குல கொன்னா அது தப்பில்ல. ஏன்னா இந்த உலகம் எங்களுக்கானது. அப்படின்ற திமிரு, தெனாவட்டுல இருக்கக்கூடிய அமெரிக்கா, இப்ப என்ன பண்ணான்னா, ரொம்ப வேகமா வந்தாங்க, மிரட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஈரான் அடிபணியல. அதெல்லாம் தாண்டி இப்ப என்னாச்சு, எவ்ரிடே சைனாவும், ரஷ்யாவும் அ ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்களா, இப்போ நேத்து வந்து இன்னைக்கு காலையில மிட் நைட்டு ரஷ்யாவிலிருந்து 4 கார்கோ விமானத்தில வந்து எக்கச்சக்கமா இறங்கியிருக்கு. அப்புறம் சைனாலேருந்து எக்கச்சக்கமா அ ஃபியூலா இருக்கட்டும், அந்த ராக்கெட்டுக்கு பொ பொ யூஸ் பண்ற ஃபியூலா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டமா இருக்கட்டும், அது போக வந்து இந்த அ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான ஐட்டங்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஈரான்ல வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. அது இல்லாம ஈரான்ல ரொம்ப முக்கியமா இப்ப வந்து சமீபத்தில நேத்து முந்தா நாள் வந்த ஒரு செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, அ பந்தர் அப்பாஸ் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அதுக்கு பக்கம் அத நோக்கி அதுக்கு பக்கம் ஏகப்பட்ட டன்னல் வச்சிருக்காங்க. இந்த டன்னல் இதுவரைக்கும் வந்து அவங்க வெளிப்படுத்தவே இல்ல. இப்ப புதுசு புதுசா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டன்னல் எதுக்கு அப்டின்னா, அந்த டன்னல் வழியே ராக்கெட்டு சீறி பாய்ஞ்சு கடலுக்குள்ள போயி
அங்கே இருக்கிற கப்பல், அங்கே வந்து உள்ளுக்குள்ள வரக்கூடிய கப்பல் என்ன எந்த கப்பலாக இருக்கும்? அமெரிக்காவோட கப்பலாக இருக்கும். அல்லது சில நேரம் பக்கத்தில் துணைக்கு வரேன்ற யூகே கப்பலாக இருக்கும். அந்த அந்த ஹெச்எம்எஸ் ம பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இருக்கே, அந்த மாரி கப்பல் இருக்கும். ஸோ அதை வந்து போட்டு தாக்குறதுக்கு இவங்க எதிர்பாராத தூரத்துலேருந்து இடத்துலேருந்து வரக்கூடிய மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்களா. அது போக ட்ரோனு ட்ரோன் உலகத்திலே ட்ரோனில் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட டாப்பில் இருக்காங்க ஈரான். ஸோ ட்ரோன் வந்து ஒரு 50 ட்ரோனு 100 ட்ரோன் வந்தால் ஒரு மாதிரி சுட்டு வீழ்த்தலாம். 500 ட்ரோன் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அந்த கப்பலையும் நாசப்படுத்திடுவாங்க. ஏன்னா ட்ரோனோட இது வந்து 50 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு. அது போக வெறுமனே வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ தூக்கிட்டு போய் கீழே டம்முன்னு போடுற அளவுக்கு இப்போ அளவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ தூக்கிட்டு போய் போடுற அளவுக்கு வேற ட்ரோன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அந்த ஷாஹித் ட்ரோன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன் இருக்குது. ரொம்ப முக்கியமாக அந்த ஈரானோட ட்ரோனில் வந்து ஷாஹித் ட்ரோன் அப்படின்றது உலக ஃபேமஸ். யாரை கேட்டாலும் ஈரானில் ட்ரோன் அப்படின்னா ஷாஹித் ட்ரோன் அப்படின்னா அது வந்து ரொம்ப வெரைட்டியாக அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரோன். அப்போ எல்லாமே ஈரான் கையில் இருக்கா. வந்தாங்க, அமெரிக்கா வந்தாங்க, இஸ்ரேல் முதல்ல உங்கள் உங்களுடைய போராட்டக்காரருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து பேச்சே காணோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து பாலஸ்தீனத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, காசாவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்டாட்டி மேலே கோவம்னா புள்ளைய போட்டு அடிப்பாங்க. அது மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து முதல்ல மிரட்டி பார்த்தாங்க ஈரானை. ஈரானோட வலிமை இதெல்லாம் வெளியே தெரிய தெரிய இஸ்ரேல் உண்மையிலே பயந்து போய் பக்கத்தில் இருக்கிற நேற்று பார்த்தா லெபனானில் வந்து அந்த அடியை கொண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து காசாவில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து சில நாட்களுக்குள்ளேயே வந்து ஒரு 40 பேர் பக்கம் வந்து சாகடிச்சிருக்காங்க. இவங்களோட இஸ்ரேல் வந்து அடக்குனா மட்டும்தான் அவங்களோட வலிமையை வந்து உரிவிட்டா மட்டும்தான் அந்த ரீஜனில் வந்து கொஞ்சம் ஓரளவாவது இந்த மக்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அமெரிக்கா அடிமையாக இப்போ வந்து சவுதி அரேபியா எடுத்திங்கன்னா, யுஏஇ எடுத்திங்கன்னா, அமெரிக்கா என்ன சொன்னால் சரின்னு கேட்டிருக்காங்களா. அங்கே வந்து யாரும் புரட்சி பண்ண முடியாது, சுதந்திரத்தை பேச முடியாது, எதையுமே பேச முடியாது. ஏன்னா மன்னராட்சி. ஏன்னா மன்னராட்சி அப்படித்தான் இருக்கும். அதுக்காண்டி மக்களாட்சியில் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேசிக்கிறலாம். ஆனால் நமக்கான சௌகரியங்கள் வந்து சுமாராக தான் கிடைக்கும். பட் அங்கே வந்து மன்னராட்சியில் என்ன ஆகுதுன்னா, அங்கே வரக்கூடிய வருமானம் இது எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. பசி இல்லை அந்த மாதிரி. அதாவது உணவு, உடை, இருப்பிடம் இந்த வகையில் வந்து தன்னிறைவாக இருக்காங்க. ஆனால் சுதந்திரம் அது இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம ஊரில் சுதந்திரம் அளவுக்கு அதிகமான சுதந்திரம் இருக்குது. அதே நேரத்தில் மக்களுக்கு பசி இருக்கான்னா பசி பஞ்சம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வித்தியாசம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து ஈரான் எடுத்திங்கன்னா அங்கே நம்ம இந்தியா அளவுக்கோ அல்லது அமெரிக்கா அளவுக்கோ யூரோப்பியன் யூனியன் அளவுக்கோ சுதந்திரம் இல்லை. அதே நேரத்தில் பசியும் எக்கச்சக்கமாக இருக்குது. காரணம் 79லேருந்து அவங்க ஆரம்பித்து அவங்க பணத்தை பூரா ஏற்கனவே சேங்ஷன் வேறு பண்ணியிருந்தாங்கன்னா 45 வருஷமாக பணத்தை பூரா இந்த தன்னை வந்து பாதுகாப்பு நிலைநிறுத்திக்கிறதுக்காக பயங்கரமாக செலவு பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 8 வருஷம் ஈராக்கோட சண்டை, அதுக்கப்புறம் இப்போ போதும்ப்பா அப்படின்னு சமாதானம், அதுக்கப்புறம் இந்த அதை டெவலப் பண்ணுறதுக்கே ரொம்ப வருமானத்தை பூரா செலவு பண்ணாங்களா, இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்க டெவலப் பண்ணியிருக்க விதம் வந்து எக்கச்சக்கமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இன்றைக்கி வந்து ட்ரில் வந்து நடக்கணும். எத்தனை மணிக்கு நடக்குது என்னன்னு தெரியும். இன்றைக்கி நடக்கணும். இன்றைக்கி ட்ரில் வந்து நடந்துச்சு. அப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் லைவ் ட்ரில் பண்ணும்போது எங்கள் கப்பலுக்கோ எங்களோட ஏதாவது இதுக்கோ சேதமாச்சு அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு. இவங்க வந்து வேலையை பார்த்து போயா, நாங்கள் வந்து பணத்தை செய்வோம், இது வந்து எங்களோட எல்லை, எங்கள் எல்லையில் நீ கப்பலை நிறுத்திக்கிட்டு எங்கள் மேலே தாக்குதல் வரக்கூடாது, அது தெரியாமல் பற்றக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம். நான் வந்து என்ன அமெரிக்காவில் வந்து உன் இடத்துல வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த நான் ட்ரில் பண்ணக்கூடிய இடம் வந்து எங்களுக்கு சொந்தமான இடம். இதே இது இன்டர்நேஷ்னல் இதில் வந்து மரிடைமில் நாங்கள் வந்து ட்ரில் பண்ணாமல் நீ பேசு, இன்டர்நேஷ்னல் நீ எப்படி பண்ண போச்சு, எங்களோடது நிற்கிது அங்கே அப்படின்னு பேசு. இது வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃப் இந்த ஏரியா வந்து எங்களோட எல்லை, எங்கள் எல்லைக்குள்ளே நீ வந்து நின்றுக்கிட்டு அப்படி சொன்னால் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க வந்து ஈரான் உண்மையிலே கொஞ்சம் தெனாவட்டாக பேசியிருக்காங்க. அமெரிக்கா நெருக்கடியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரில் நடக்குது அப்படிங்கிறது தான், நடக்க போகுதுங்கிறது தான். அது நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், அப்புறம் வந்து அமெரிக்கா வந்து ஏற்கனவே சமாதானத்துக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன், வேனெல்லாம் வச்சு கடத்தியிருக்கேன், அதனால் கொஞ்சம் ஏதோ பார்த்து கொஞ்சம் செய்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாதாரணமாக எடை போட முடியாது. அவங்களோட ஆயுத வலிமையாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அந்த வலிமையாக இருக்கட்டும், அது போக நரித்தந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத 3.5 வருஷத்துக்கு முன்னாடியே பேஜர்லேயும் வாக்கி டாக்கிலையும் வந்து சின்ன சின்ன குண்டு வச்சு வெடிக்க வச்சவங்க மொசாது அந்த டீமு. அதனால் அவங்களோட
இந்த மாதிரி நரி தந்திரம், குறுக்கு புத்தி, அதுக்கப்புறம் வலிமை, இது எதையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ எல்லாரும் ஃபோக்கஸும் வந்து கமேனி வந்து கைது பண்ண போகிறாங்களா, உள்ளே வெடிக்க போதா, சண்டை வரப்போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வேறு ஏதாவது வந்து அமெரிக்கா வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் அமெரிக்கா பண்ணலாம், இஸ்ரேல் பண்ணலாம். இஸ்ரேல் வந்து அப்படி ஒரு மாதிரி ஓரங்கட்டி வச்சுட்டு, அமெரிக்கா ரொம்ப இந்த ட்ரில்லு இது அந்த சர்ச்சை, பிரச்சனை, சமாதானம், அந்த சமாதானத்துக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா, உலகத்தின் நம்பர் 1 பச்சைவந்தி துருக்கி. துருக்கி எர்டகன் வந்து நம்ம ரொம்ப பேர் போன ஆள். அமெரிக்கா சார்பா, இஸ்ரேல் சார்பா இருக்கக்கூடிய ஆள். ஸோ அவங்க எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வர்றாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாக இருக்குது. ஈரானை வந்து ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? ஆனால் என்ன பண்ணாலும் ஈரானில் இருக்கிற ஆயுதங்கள், ஈரானுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா இவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.